கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா எனக்காக. ஸோ வணக்கம் ஆன்டி அண்ட் அங்கிள்ஸ். இது என்ன மாதம்? டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம்னாலே இயர் எண்டு. ஸோ அதான் அப்படியே ஒரு Q&A போட்டலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் இல்லை, அது எப்பயோ போட இன்ஸ்டாகிராமில் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நீங்கள் யாரும் சொல்லிட்டு எனக்கு காட்டாது அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா அது ஃபேக்கா. இதையே சாக்கா வச்சு நிறைய பேர் இருந்த வன்மத்தெல்லாம் கட்டிட்டீங்க. தட்ஸ் ஃபைன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் Q&A போடுவதால் என்னை புளுத்தி என்றோ சீன் போடுகிறான் என்றோ என்னையிட வேண்டாம் தொடர்களே. என்னிடம் கண்டென்ட் எதுவும் இல்லாத காரணத்தினால் நான் இந்த நிலைக்கு ஆளானேன். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? ஏண்டா பேர் தெரியாமடா எத்தனை நாள் என் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க? சரி, என் பேர் என்னன்னா I am not that kind of person bro. உன் மீம்ஸ்லாம் சூப்பராக இருக்குதல. நன்றி ப்ரோ. உண்மையாகவே கொஷின் தெரியாதா இல்லை சும்மா சொல்றியா? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அது சும்மா தான். சரி, சும்மா அது சொன்னா வச்சு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். பட் பார்த்தா நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஹாய் 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 ஹாய். ஐ லவ் யூ டூ டோலி. உன்னோட இஞ்சி சைஸு என்ன ப்ரோ? நீங்க ரெக்ரெட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் நான் ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த கன்ஃபஸ் பண்ணேன். அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட சொன்னேன். அது நான் சொன்ன தப்பு கிடையாது, பட் நான் சொன்ன டைம் தான் தப்பு. அவங்களுக்கு ஒரு பேட் சுச்சுவேஷனுக்கு அந்த டைமில் அந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பண்ணியிருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு தோணுச்சு. எதுக்கு? ஆனால் ஆல்ரெடி அவங்களே ஒரு பேட் சுச்சுவேஷன் இருக்காங்க. சரி, திருப்பி எதுவும் அவங்ககிட்ட போய் அதை ஒன்றும் சொல்லி அவங்கள கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அது எனக்கு தோணவே இல்லை அந்த டைமில். ஃப்யூச்சர் பிளான் நிறைய சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிச்சு இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். 4 பேரை படிக்க வைக்கணும். 4 பேருக்கு உதவி இருக்குன்னா எதுவுமே தப்பே இல்லை. ஜோக்ஸ் அபார்ட், ஆக்சுவலி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். என் பேஜில் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரீம். அது என்னோட பிகஸ்ட் ட்ரீமே அதுதான். என்னோட ஃபியூச்சர் பிளான், கோலிக்கு எல்லாமே அதுதான். எனக்கு ரெஸ்டாரண்ட் மட்டும் திறண்டா போதும்பா. எத்தனை இன்ச்சு ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்க. பாரு ஆனந்த் பாரு. நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அட்மின்? ஆக்சுவலி எனக்கு ஒரு 2 ரெசல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. நான் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவேன். அதனால எனக்கு தலைவலிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை நான் கம்மி பண்ண சொல்லிட்டு யோசிச்சுக்கிறேன். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறேன். செகண்ட் நல்லா தூங்கணும். 8 hours கன்ஃபார்ம் தூங்கணும். இதை நான் லாஸ்ட் ஒரு 1 month ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் ஒரு 8 hours தூங்கணும் வச்சுங்க. நாளே நல்லா போகுது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு மாதிரியா சுறுசுறுப்பாகுது. ஸோ அதனாலேயே டெய்லி 8 hours தூங்கணும். அப்புறம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 2 ரெசல்யூஷன்ஸ். இன்னொரு சின்ன ரெசல்யூஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுவான்னு எனக்கு தெரியல. எனக்கு லைட்டாக பெல்லியை குறைக்கணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்கா விழுந்தது. பெல்லி லைட்டாக தொப்பையை குறைக்கணும். உன் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கூறுடா. வெயிட் மினிட், நான் ஏன்டா உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு இன்ட்ரோ தரணும்? இது என்ன கதையாக இருக்குது? நான்லாம் தரமாட்டேன், அதெல்லாம் சுத்தமாக தர மாட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். மொபைல் நம்பர் ப்ரோ, சரி நோட் பண்ணிக்கங்க. 9876543210. ஜோக் இல்லையா? ஜோக்ஸ் அபார்ட், மொபைல் நம்பர் ஒன்லி ஃபார் தோலிஸ், நாட் ஃபார் தோலஸ். ஓகே, தோலிஸ் யாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு என் நம்பர் தரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் Q&A போட்டதுனால எனக்கு பெரிய புளுத்தின்னு அது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு ஏதாவது கண்டென்ட் மாட்டில் சரி, நான் Q&A எப்பவுமே இன்ஸ்டாகிராம் மீன் பேஜ் தான் போடுவேன். எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு 2 Q&A ஷோராக போடுவேன்.
நியூ இயர் அப்போ ஒன்று, அப்புறம் மே மாதம் அந்த டைமில் ஒன்று போடுவேன். இதில் லாஸ்ட் 2 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். சரி நியூ இயர் இந்த வாட்டி தான் யூடியூப் சேனல் இருக்குது, சரி அதில் வீடியோ போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இது போட்டேன். நான் உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். ஆக்சுவலாக ஒரு கேள்வி வந்துச்சுல, உங்களுக்கு உங்களோட நியூ ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ரெசல்யூஷன் வந்து என்னென்னா வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே, நெக்ஸ்ட் December 31st நல்லா நோட் பண்ணிக்கோங்க, December 31st 1 million அடிக்கணும்.